அப்படின்னா சினை ஆடுகளுக்கு செய்யக்கூடாத 7 தவறுகள் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சினை ஆடு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆரோக்கியமான குட்டியை பெற முடியும். ஆனால் சில தவறுகள் ஆட்டுக்கும் குட்டிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். முதல் தவறு என்னென்னா, சினை ஆட்டுக்கு திடீர்னு அதிகமான தீவனம் கொடுக்கறது. தீவனத்தை படிப்படியாகத்தான் அதிகரிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சுத்தமான தண்ணீர் எப்பயுமே கிடைக்கணும். கிடைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. தண்ணி குறைஞ்சா உடல்நிலை பாதிக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா, தேவையில்லாமல் மருந்து இல்லைன்னா குடற்புழு நீக்கி மருந்துகளை தானாக கொடுப்பது. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கால்நடை மருத்துவோட ஆலோசனையோடு கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நாலாவதாக பார்த்திங்கன்னா, அதிக தூரம் ஓட விடுவது இல்லைன்னா கடினமான வேலை கொடுக்குறது. இந்த மேய்ச்சலுக்கு போகிறவங்களாம் ரொம்ப தூரம் மேய்ச்சிட்டு போவாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க அந்த நேரத்தில். குறிப்பாக சினையோட இறுதி காலத்தில் ரொம்ப கவனம் தேவை. அஞ்சாவது பார்த்திங்கன்னா, ஈரமான அழுக்கான இடத்துல கட்டி வைக்கிறது. சுத்தமான உலர்ந்த இருப்பிடம் தான் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆறாவது பார்த்திங்கன்னா, தடுப்பூசி மற்றும் சுகாதார பராமரிப்பை அலட்சியம் செய்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக செய்யாதீங்க. ஏழாவதாக சினை ஆட்டோட உடல்நிலையை தினமும் கவனிக்காமல் இருக்கிறது. சில நேரம் பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருக்கிறது, சோர்வு, அசாதாரண அறிகுறிகள் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் உடனே கால்நடை மருத்துவரோட ஆலோசனை பெறணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த 7 தவறுகளை தவிர்த்தா சினைக்கால பராமரிப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆடு வளர்ப்பில் வெற்றி பெறணும்னா தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு என் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.